தற்போது கிடைத்த அண்மை செய்தி. அமெரிக்காவின் சிகாகோவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தினுடைய அடுத்த கட்டமாக நேற்று தினம் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ சென்றடைந்த நிலையில ஏற்கனவே நேற்று 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் தற்போது கூடுதலாக 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தற்போது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக கருதப்படும் ட்ரில்லியன்ட் என்ற நிறுவனத்துடன் ஒரு உற்பத்தி அலகு மற்றும் அதனுடைய வளர்ச்சி சார்ந்த உலகளாவிய ஒரு ஆதரவு மையத்தை தமிழ்நாட்டில் நிறுவுவது தொடர்பான ஒரு ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் பார்க்கப்படுகிறது. எனவே ட்ரில்லியன் நிறுவனம் தமிழ்நாட்டில் அடுத்த சில மாதங்களில் சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான தற்போது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி தங்களுடைய உற்பத்தி மையத்தை தொடங்க இருப்பதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஏற்கனவே தமிழகத்தில் உற்பத்தியில் இருக்கக்கூடிய மிக ஒரு முன்னணி காலனி நிறுவனமாக இருக்கக்கூடிய நைக் நிறுவனத்துடைய உற்பத்தியை விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் சென்னையில் ஏற்கனவே அவருடைய தயாரிப்பு நிறுவனம் இருக்கக்கூடிய நிலையில அவருடைய வடிவமைப்பு மையத்தை அமைப்பதற்கான ஒரு அழைப்பையும் அதற்குரிய சாத்தியக்கூறுகளையும் தமிழக சார்பாக இந்த சிகாகோ நகரில் அந்த நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளிடம் எடுத்து முன்வைக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஆப்டம் நிறுவனத்துடன் ஏற்கனவே தமிழகத்தில் 5000 பேர் பணி செய்யக்கூடிய வகையிலான ஒரு நிறுவனம் இங்கே உற்பத்தி நிறுவனம் என்பது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில மேலும் அவருடைய நிறுவனத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாத்திய கூறுகள் தொடர்பாகவும் எடுத்துரைத்து அவர்களையும் கூடுதலாக முதலீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான அழைப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது முன்வைத்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறைக்கான ஒரு நவீன ஒரு உற்பத்தி மையம், குறிப்பாக சுகாதாரத்துறையில் ஒரு திறமை குழு என்று கூறக்கூடிய ஒரு வகையான ஒரு மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்று சொல்லப்படும் அது சாதனங்களை தயாரிப்பதற்கான ஒரு உற்பத்தி மையத்தை திருச்சி, மதுரை போன்ற இடங்கள்ல விரிவுபடுத்துவதற்கான ஒரு அழைப்பையும் அது தொடர்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டிருக்கிறார். எனவே தற்போது 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது தமிழக அரசு போட்டிருப்பது மிகவும் ஒரு முக்கிய செய்தியாகவும் அண்மை செய்தியாகவும் பார்க்கப்படுகின்றது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.